Yeah, you know. Usually thin. ஹலோ யூடியூப் ஃபேமிலி, இது என்னோட வீக்கெண்ட் மீல் ப்ரெப் விலாக். இந்த வாரத்துக்கு என்னென்ன ஃபுட் வந்து பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இங்கே வந்து க்ரோசரி ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நான் வந்து எவ்ரி மந்த் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி நம்ம வந்து மணி சேவ் பண்ணலாம், எப்படி பட்ஜெட் பண்ணி வந்து ஃபுட் பிளான் பண்ணால் we can சேவ் மோர் மணி அப்படின்னு. ஸோ இந்த வீக்கெண்ட் நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்கிறதையும் ஃப்ரீசரில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஐ வாண்டட் டு see என்ன இருக்குது, இதை வச்சு எப்படி பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு வீக் க்ரோசரி ஷாப்பிங் பண்ணாமல் ஓட்டலாம் அப்படின்னு தான் என்னோடய பிளான் இந்த வாட்டி. ஸோ ஃப்ரீசரில் இருந்த எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நான் பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்ததுலாம் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து we made a list, என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஃபுல் லிஸ்ட் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்னென்ன ஃப்ரூட் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதையும் வந்து we took an account of that. ஸோ லாஸ்ட் வீக் வந்து பென் வந்து காஸ்கோலேருந்து ஒரு பெரிய ஃப்ளாட் ஆஃப் பொமிகிரானட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு 6 to 8 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் வாங்க முடியும், நமக்கு 2-3 அப்படி வாங்க முடியாது. ஸோ நாங்கள் அது எப்போ வாங்கினாலும் வந்து தென் தட் இஸ் த ஃப்ரூட் ஃபார் தட் வீக் ஆர் த நெக்ஸ்ட் 2 weeks வந்து அதுதான் ஃப்ரூட்டாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது இருந்துச்சு. ப்ளஸ் we had some bananas, ஆப்பிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் ஸோ தட் வில் பி த ஃப்ரூட் ஃபார் த வீக். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு அதை வச்சு என்னென்ன மாதிரி ஃபுட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் இருந்த எல்லா ரெசிபி புக்கையும் ஓப்பன் பண்ணி என்னென்ன ரெசிபி இருக்குதுன்னு பார்த்து ஆன்லைன்லேயும் சர்ச் பண்ணி நாங்கள் வந்து we came up with the plan. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிப் வந்து it has helped me a lot. பொமிகிரானட்ஸ் அப்புறம் என்ன ஃப்ரூட் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாயிருக்குமோ அந்த ஃப்ரூட் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு வந்த உடனேவே எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொமிகிரானட் சீட்ஸ் எல்லாம் வந்து வெளியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். ஸோ when we want a snack ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது ஸோ எனக்கு வந்து என்னென்னா, ஐயோ அதை கட் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற கஷ்டத்துலேயே நான் வந்து போய் வேறு ஏதாவது அன்ஹெல்த்தியாக எடுத்து சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இட்ஸ் ஸோ மச் ஈஸியாக. ஏன்னா இது என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்டாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்றதுனாலே நான் வந்து அதை சாப்பிடாமல் இருப்பேன். ஸோ இப்படி பண்ணி வச்சிட்டனால இட்ஸ் ஸோ ஈஸி ஃபார் மீ டு கிராப் தட் இன்ஸ்டெட் ஆஃப் சம்திங் அன்ஹெல்தி. ஸோ அது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு, பட் இட் வாஸ் குட் அண்ட் ஒர்த் இட். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வந்து நாங்கள் ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பென்னோட அம்மாவோட ரெசிபி புக்கில் வந்து சிக்கன் பாட் பை இருந்துச்சு. அது பார்த்தப்போ அதில் இருக்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ we thought we'll get started on it and it's healthy too. ஸோ அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அனியன்ஸ், அப்புறம் வந்து செலரி கேட்டிருந்தாங்க. எங்ககிட்ட செலரி இல்லை, ஆனால் ஸ்பினச் இருந்துச்சு கீரை. ஸோ we're using that. அப்புறம் பீஸ், பட்டாணி இருக்குது ஃப்ரிட்ஜில். ஆக்சுவலி அது வந்து ஃப்ரோசன் பீஸ் ஃப்ரீசரில் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, ஸோ அதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிப்பியில் வந்து எல்லாமே ஈஸியாக அதில் போட்டுடலாம் அப்படின்னு வந்து பிளான். இந்த ரெசிபி வந்து நான் கேப்ஷனில் போடுறேன், பட் இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் நாங்கள் வந்து சிக்கன் தைஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரீசரில். ஸோ ஒரு ஆலிவ் ஆயில் போட்டு அதை வந்து நல்லா குக் பண்ணணும். ஸோ அது குக் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், இட்டாலியன் சீசனிங் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிடணும். ஃபுல்லாக குக் பண்ணுற வரைக்கும் குக் ஆகிட்ட அப்புறம் அதில் வர கொஞ்சம் ப்ராத் வந்து இன்னொரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து அனியன்ஸ், நாங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் போட்டோம், அப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து செலரி கேட்டிருந்தாங்க. எங்ககிட்ட செலரி இல்லை, ஸோ கீரை தான் இருந்துச்சு. ஐ ஆடட் லாட்ஸ் ஆஃப் இட், ஏன்னா அது வந்து ஹெல்த்தி நமக்குன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிக்கன் பாட் பை வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீக். ஸோ இதுக்கு வந்து சிக்கன் ப்ராத் ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற சிக்கன் குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதோட சாஸ் வந்து திக்கனாகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளவர், ஸோ மைதாவோ ஆல் பர்பஸ் ஃப்ளவரோ ஆட் பண்ணிவிட்டு அதில் மில்க் போட்டுட்டு ஒரு கண்டெய்னரில் நல்லா ஷேக் பண்ணிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் அதை ஷேக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண அப்புறம் கடைசியாக இந்த மிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாஸ் வந்து நல்லா திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும்.
அப்புறம் வந்து எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துடுங்க. அந்த பென் குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த மீன் டைமில் அதுக்கு வந்து பிஸ்கெட் டாப்பிங் பண்ணணும். ஸோ சிக்கன் பாட் பை வந்து மேலே வந்து அந்த பை டாப்பிங் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து பிஸ்கெட்ஸ் ரெசிபி தான் வச்சுருக்குறோம். ஸோ அதுதான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மாவு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு, இதோட ட்ரிக் என்னென்னா பட்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து கோல்டாக இருக்கணும். ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஆனால் மெல்ட் பண்ணக்கூடாது, வார்மாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ளவரில் அந்த மாவில் வந்து நல்லா கட் பண்ணணும். ப்ளஸ் உங்கள் கை வச்சு நீங்கள் நல்லா அந்த பட்டரை வந்து பசைஞ்சு விட்டிங்கன்னா ஒரு மண் மாதிரி நல்லா க்ரம்பிளியாக இருக்கணும். அப்படி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் ட்ரையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு மாதிரி பசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணிடணும். இதுதான் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து மேலே டாப் மாதிரி பண்ணிடுவோம். ஸோ திஸ் மேக்ஸ் த பை. அந்த மிக்சர் குக் ஆகிடுச்சு. அதை வந்து பேக்கிங் டிஷ்ஷில் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து 9x16 பேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணியிருந்த பை டாப்பிங்கை கட் பண்ணி அதுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணுவோம். பென் வந்து அது மேலே கொஞ்சம் டிசைன்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்து அவனில் வச்சு பேக் பண்ணிட வேண்டியதுதான். பேக் பண்ணி எடுத்துட்டா சிக்கன் பாட் பை ரெடி. ஸோ அது பேக் ஆகும்போது இட் வாஸ் லன்ச் டைம், வி வர் ஹங்க்ரி. ஸோ இப்போது சாட்டர்டே வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் வந்திருந்தாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு பிரியாணி பண்ணியிருந்தோம். அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் தான் இருந்துச்சு. அதை வச்சு பாயில்டு எக் வச்சுட்டு கியூக்கம்பர் கட் பண்ணிவிட்டு எங்கள் ஷோ பார்த்துட்டு வந்து லன்ச் முடிஞ்சிருச்சு. அது முடிச்சுட்டு பென் வந்து ஃபுல்லாக கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க. இந்த மீல் ப்ரெப் டே அன்னைக்கு வந்து கிச்சன் பயங்கர மெஸ்ஸியாக எல்லாருக்கும், ஏன்னா அவ்வளோ குக் பண்ணுறோம்ல, ஸோ நிறையா திங்ஸ் இருக்கும். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டா இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஒரு டிஷ்வாஷர் லோட் போட்டிருந்தோம், அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து we put it away so we can do another load. ஃபுல் க்ளீனிங் அண்ட் குக்கிங் முடிஞ்ச அப்புறம் பாட் பை இஸ் ரெடி. இட் லுக் ரியலி குட். எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வந்து நான் மற்றவங்க செஞ்சு சாப்பிட்ருக்கேன், நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இட்ஸ் ஆல்வேஸ் டேஸ்டிங், இட்ஸ் ஆல்வேஸ் வெரி யம்மி. இது ஒன் ஆஃப் பென்ஸ் ஃபேவரட் ஃபுட்ஸ். ஸோ இதுதான் வந்து நாங்கள் இந்த வாரத்துக்கு லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் தோசை பண்ணலான்னு வந்து நான் ஸ்டார்டட். இருக்கிற சிக் பீஸை, கொண்டக்கடலை, அப்புறம் வந்து கொஞ்சம் தால், லென்டில்ஸ்லாம் இருந்துச்சு. அதுதான் வந்து வச்சு நான் வந்து தோசை மாவு ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி போன வாட்டி நானே பண்ணேன், ஆனால் அதில் வந்து ஹாஃப் ரைஸ் அப்புறம் மீதி ஹாஃப்லாம் வந்து நம்ம கடலை பருப்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி பண்ணேன். ஸோ இட் வாஸ் நல்லா தான் வந்துச்சு. இந்த வாட்டி வந்து ரைஸே ஆட் பண்ணாமல் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி வரும்னு தெரியல எனக்கு, அதனால நான் அதோடய ரெசிபி ஷேர் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணி அது நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு மிக்சர் ஆஃப் லைக் சிக் பீஸ், அப்புறம் பிளாக் கொண்டக்கடலை, துவரம் பருப்பு, உளுந்தும் பருப்பு, சன்னா தால் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இப்போ வந்து சோக் பண்ண போகிறேன். நாளைக்கு தான் வந்து இந்த மாவாட்டுவேன். அந்த மீன் டைமில் வந்து சரி பனானா மஃபின்ஸ் பண்ணலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ண எனக்கு மூட் இல்லைனா வந்து எதாவது ஒரு ட்ரீட்டோ ஒரு ஸ்வீட் மாதிரி சாப்பிட்ணுன்னா இந்த மஃபின்ஸ் வந்து இட்ஸ் ரியலி குட். நான் எப்போவுமே ஏதாவது ஒரு ஹெல்த்தி மஃபின்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து நான் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன், ப்ளஸ் ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம். ஸோ ஒரு ஹை ப்ரோட்டீன் பனானா மஃபின் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து ஆன்லைனில் ஐ ஃபவுண்ட் அ ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து 2 ஓவர் ரைப் நல்லா பழுத்த பனானாஸ் வேணும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ், க்ரீக் யோகர்ட், அதுவும் வந்து ஹை இன் ப்ரோட்டீன். ப்ளஸ் நான் வந்து சுகருக்கு பதிலாக கோகோனட் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட். இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரே பவுல்லையே பண்ணிடலாம்.
ஸோ அப்புறம் வந்து மாவு ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஃபின் டின்னில் வந்து ஈக்குவலாக 12 போர்ஷன்ஸ் ஈக்குவலாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணிட வேணும் தான். இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறது, எப்படி வரும்னு தெரியல ஆக்சுவலி. ஆனால் பேக் பண்ணி அது வெளியே வந்தப்போ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். இட் வாஸ் ரியலி குட். ஸோ நான் இது வந்து என்னோடய ரெசிபி புக்கில் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். அந்த பனானா சாக்லேட் ஃப்ளேவர், லெஸ் சுகர், க்ரீக் யோகர்ட் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு சூப்பர் ஸ்வீட் ஹெல்த்தி ட்ரீட் ஆகிடுச்சு. மார்னிங்ஸ் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ பிரேக்ஃபாஸ்ட் தென் இது ஈஸியாக வந்து we can warm it up and eat it. ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட் சாப்பிட்ணும், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இட்ஸ் அ குட் ஸ்நாக். வந்து என் சிஸ்டர்-இன்-லாவுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா இந்த ரெசிபி நான் கேப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எங்கள் பாட் பாய் எல்லாமே கண்டெய்னர்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ பென் வந்து காலையில் ஒர்க் போகும்போது ஈஸியாக இது வந்து அவங்க லஞ்சுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதில் வெஜிடபிள்ஸ், கார்ப்ஸ், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது, ஃபைபர். ஸோ வந்து இட்ஸ் அ ஃபுல் மீல் அண்ட் இட்ஸ் யம்மி அண்ட் ஹெல்த்தி அண்ட் ஈஸி டு மேக். இதில் தான் இன்றைக்கி வந்து கிச்சனை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். எல்லாம் க்ளீன் பண்ணி we put everything away and called it a day. and then next morning வந்து நான் வந்து மாவு மட்டும் ஆட்டி அவனில் வச்சுட்டேன் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ என்னோடய ட்ரிக் ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, மாவை ஆட்டிட்டு கையில் வந்து அந்த மாவை வந்து we have to beat for 30 seconds இல்லைனா 1 minute நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது வந்து ஏர் உள்ளே போகும். ஸோ இங்கே கோல்டாக இருக்கிற டைமில் வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நல்லா பீட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு அவனில் லைட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அவனில் வச்சுருவேன். ஒரு 8 to 12 hours கழிச்சு எடுத்தால் நல்லா சூப்பராகவே ஃபர்மெண்ட் ஆகிடும். எவ்ரி டைம் திஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கு வந்து அதை ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.